வீட்டில் சப்பாத்தி நிறையா மிச்சமாயிடுச்சா என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான சப்பாத்தி ரெசிப்பியை எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சப்பாத்தி கொத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருப்புளியும் இல்லை சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளியில் நம்ம சேர்த்திட்டோம். 1/4 டீஸ்பூன் கறி மசால் தூளியில் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சிங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நம்ம போட்டுருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சப்பாத்தி கொத்து ரெடி. சப்பாத்தி உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பையும் இல்லை சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருப்புளையும் இல்லை சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாயும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சப்பாத்தி உப்மா ரெடி. சப்பாத்தி பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளியும் இல்லை சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சப்பாத்தி மிளகு வறுவல் ரெடி. தயிர் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை சேர்த்திட்டு இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இல்லை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இதெல்லாமே போட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு தயிர் நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற தயிர் ஃபுல்லாகவே அந்த சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தயிர் சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி பொடி தாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்தை இல்லை நம்ம சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருப்புலையும் இல்லை சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம
ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி பொடியை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே அந்த சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சப்பாத்தி பொடி தாஸ் ரெடி. தேங்காய் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்தை இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருப்புளி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா துருவி வச்ச தேங்காவை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் சப்பாத்தி ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 விதமான சப்பாத்தி ரெசிப்பியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான சப்பாத்தி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கொத்தா உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சப்பாத்தி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நிறைய விதத்துல நம்ம உப்புமா சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சப்பாத்தி உப்புமாவா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி சப்பாத்தி உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சப்பாத்தி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பெப்பர் ஃப்ரையா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்காச்சும் உங்க வீட்டுல காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம பெப்பர் வெறுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியில கலந்து கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு காய்ச்சல் சரியாயிடும். அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தயிர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தயிர் சப்பாத்தியை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சப்பாத்தி பொடி தாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த சப்பாத்தி உங்கள் வீட்டில் மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பொடியமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. சட்டுனும் செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான தேங்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தேங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேங்காய் சப்பாத்தியை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெசிபிஸை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க. இந்த சப்பாத்திஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.